ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா 15/5/2024. ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 3 more ராம்சார் wetland sites now in India taking total 85 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்றவங்க தான் இதை வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் தான் இதில் வரும். ஸோ டிக்ளேர் பண்ணது இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ராம்சார் கன்வென்ஷன் 1971 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வெட்லேண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி உள்ள ஒரு அமைப்பு. ஸோ இது வந்துட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெட்லேண்ட் அப்படின்றது ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்றது பார்த்துட்டோம்னா ஈரானில் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. ஸோ ஈரானில் ராம்சார்ன்ற இடத்துல நடந்ததுனாலேயே இது வந்துட்டு ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 16 இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்துட்டு 2 சேர்த்து டோட்டலாக வந்துட்டு 18 இருக்குது. ஸோ இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அதிகமாக ராம்சார் கன்வென்ஷன் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து 2 ஆட் பண்ணதுன்னு பார்த்தோம். அது என்ன அப்படின்னா நாஞ்சரேயன் அப்புறம் கழுவெளி பேர்ட் சாங்சுரிஸ், இது 2 தான் வந்துட்டு ராம்சார் கன்வென்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தவிர ஒன்று என்னன்னாக்கா மத்திய பிரதேசத்தில் தவா ரிசர்வாயரையும் வந்துட்டு ராம்சார் கன்வென்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 85 இருக்குது இந்தியாவில் ராம்சார் கன்வென்ஷன். தமிழ்நாட்டில் 16 இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டு தமிழ்நாடு தான் இருக்குது. செகண்ட் இடத்துல பார்த்துட்டோம்னா யூபி இருக்குது. யூபியில் வந்து மொத்தம் 10 ராம்சார் கன்வென்ஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ நாஞ்சரேயன் வந்துட்டு திருப்பூரில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு 2022 17வது ராம்சார் கன்வென்ஷனாக வந்துட்டு ஆட் பண்ணாங்க. வந்துட்டு அதாவது ராம்சார் கன்வென்ஷன் இல்லை, இது வந்துட்டு பேர்ட் சாங்சுரியாக வந்துட்டு டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கழுவேலி வந்துட்டு விழுப்புரத்தில் இருக்குது. இது 2021 16வது பேர்ட் சாங்சுரியாக தமிழ்நாட்டில் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 175 ராம்சார் கன்வென்ஷன் உண்ட யூகேயில் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. செகண்ட் வந்து மெக்சிகோ வந்துட்டு 142 ராம்சார் கன்வென்ஷன் இருக்குது. ஸோ மெக்சிகோவில் நம்ம இந்தியாவில் அம்ரித் தரோஹர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் லெவலில் ஒரு ஸ்கீமை வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா ரெவல்யூஷனரிஸ் டூரிஸ்ட் ப்ராக்டிஸை வந்துட்டு எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் வெட்லேண்டில் வந்துட்டு நம்ம வைக்கணும், வெட்லேண்டில் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த அம்ரித் தரோஹர் ஸ்கீமை வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம். அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஆக்டிங் இடி டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட் ஃபுல் டைம் சீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ அவர் பேர் என்னென்னா ராகுல் நவீன் அப்படின்றவர் தான். இது வந்து ஃபார்மர் IAS ஆஃபீஸர்ஸ். ஸோ இவரை தான் வந்துட்டு இடிக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது திருக்குறள் பார்த்துட்டோம் அப்படின்னா பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நோய் இல்லாமல் வாழ்க்கை வேணுமா, அதுக்கப்புறம் செல்வம், அப்புறம் விளைபொருள் வளம், அப்புறம் இன்ப வாழ்வு, நல்ல காவல், இது உள்ள நாடு தான் வந்துட்டு வளம் பெறிந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்துட்டு சொல்கிறாரு. செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா கேப்டன் கில்ட் இன் கன் ஃபைட் ஜூரிங் ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் டோடா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஸோ நமக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு டோடாவில் வந்துட்டு நடக்குது. ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ரிஃப்யூசஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸ் பவர் டு டேக்ஸ் மைனிங்ஸ் ஒன்லி ப்ரோபெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஜூலை மாதம் 25 ஒரு மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா டேக்ஸ் மைனிங் ஸோ மைனிங் பண்ணுறாங்க வேரியஸ் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ். அதோட டேக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா பவர் அதை வந்துட்டு டேக்ஸ் ரைட் அண்டு மினரல் ரைட்ஸ் வந்துட்டு யாருக்குன்னா ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து ஒரு மெஜாரிட்டியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதில் இன்னொன்று விளக்கமாக என்ன சொன்னாங்கன்னா ராயல்ட்டி அப்படின்றது தனி, டாக்ஸேஷன் அப்படின்றது தனி. ஸோ டாக்ஸேஷன் வந்துட்டு
டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளிகேபிளாக உள்ள ஒரு விஷயந்தான் வந்துட்டு டேக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ்லி நீங்கள் வந்துட்டு அந்த டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பர்டிகுலரான டேட்டு கூட சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஏப்ரல் 5, 2005 தான் நீங்கள் வந்துட்டு டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட் 1967 வந்துச்சு. ஸோ இதைப்படி தான் வந்துட்டு டேக்ஸ் மைனிங்ஸ் வந்துட்டு நமக்கு இந்தியாவில் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு க்ளவுஸுமே ஆட் பண்ணலை. அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதை பற்றியோ ஸ்டேட்ஸ் வந்து பவர் இருக்குது அப்படின்றத பற்றி எந்த ஒரு க்ளவுஸுமே இதில் இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்துட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ரைட்ஸ் அப்படின்றது ஸ்டேட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு 5 கண்ட்ரிகளோட சேர்ந்தது தான் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன நாடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா எத்தியோப்பியா, எரிட்ரியா, ஜிபுட்டி, சொமாலியா, சுடான் அப்படின்றது தான் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ இதை வந்துட்டு நம்ம சொமாலியா பெனின்சுலா கூட சொல்கிறாங்க. இதை சொமாலியா பெனின்சுலா கூட சொல்கிறாங்க. இது ஷார்ட்டாக நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் ஃபார் சொமாலியா, இ ஃபார் எரிட்ரியா, இ ஃபார் எத்தியோப்பியா, டி ஃபார் ஜிபுட்டி, எஸ் ஃபார் சுடான் அப்படின்றது. அடுத்தது ஃபாரஸ்ட் ஃபயர் இன்சிடென்ட்ஸ் இன் கிரீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்னென்னாக்கா ஹீட் வேவ்னால் அதிகமாக ஃபாரஸ்ட் ஃபயர் வருது மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸில். ஸோ மரீன் ஹீட் வேவும் அங்கே வந்துட்டு அதிகமாக இருக்குதாம். கிளைமேட் சேஞ்ச் அங்கே ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டாக வந்துட்டு ஆகுது. ஸோ லோக்கல் விண்டு வந்துட்டு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரலாகவும் மேன்மேடாகவும் வந்துட்டு 2 டைப்ஸாக வந்துட்டு ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்குது. ஸோ நேச்சுரலாக பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா அது வந்து லீஃபில் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ தாயோட பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. குட் ஸ்டேட். அடுத்த ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம்னா தாய் PM டிஸ்மிசல்ஸ் குட் ஸ்டால் BIMSTEC meetings, PM Modi plan to travel to Bangkok அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ஸ், அதாவது தாய்லாந்தோட சுப்ரீம் கோர்ட்ஸு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. யாருன்னா தாயோட PMோட போஸ்ட்டையே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ BIMSTEC அப்படின்னு பார்த்துட்டோம்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ரிஜினல் மல்டி லேட்டரல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ், பூட்டான்ஸ், இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, மியான்மர், தாய்லாந்து. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. 1997 வந்துட்டு பேங்காக் டிக்ளரேஷன்ஸ் மூலியமாக தான் இதை வந்துட்டு உருவாக்குனாங்க. ஸோ உருவாக்கும் போது வந்துட்டு BISTEC அப்படின்ற மாதிரி தான் இதோட பேர் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ 2004 மியான்மர், பங்களாதேஷ், அதுக்கப்புறம் பூட்டான், நேபாள் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை BIMSTEC-ஆக ஆகிடுச்சு. ஸோ இதோட ஐடியாஸ் மோஸ்ட்லி பார்த்தோம்னா பஞ்சசீல ஐடியாவை தான் வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் டிக்ளேர் மங்கி பாக்ஸ் எ குளோபல் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீஃப், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃப் யாருன்னா டெட்ரோஸ் அதினம் கெப்ரியோஸ் அப்படின்றவர் தான் இவரோட சீஃபாக இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மங்கி பாக்ஸ் அப்படின்றது ஒரு வைரல் ஜொனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், விலங்குகள்லேருந்து மனிதர்கிட்டேருந்து மனிதர்கிட்ட வந்துட்டு ஒரு பரவக்கூடிய ஒரு வைரஸ். இது வந்து 1988 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது சிலி ஹேட் லார்ஜஸ்ட் குளோபல் காப்பர் ரிசர்வ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா லார்ஜஸ்ட் ரிசர்வ் ராஜஸ்தான் இந்தியாவில், அதாவது லார்ஜஸ்ட் ரிசர்வ் வந்துட்டு இந்தியாவில் எங்கெங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில், ஜார்க்கண்டில், மத்திய பிரதேசத்தில், இந்தியாவில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அதுவே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எம்பியில் இருக்குது ஃபஸ்ட்டு, ராஜஸ்தான் செகண்டு, ஜார்க்கண்ட் வந்து தேர்டு இந்தியாவில். ஓகே, அடுத்தது சிலி, பெரு, காங்கோ
அதை ஓல்டு லெவலில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல அதிகமாக காப்பர் மைனிங்ஸ் வந்துட்டு சிலிலையும், செகண்ட் வந்து பெருவிலையும், காங்கோவில் தேர்ட் இடத்துல இருக்குது. ஸோ ஏதாவது நம்ம ஒரு அமைப்பு இருக்குது, அதாவது யூனியன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மைனிங்லேயும் ஒரு தொழிலையும் யூனியன் அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்கிறது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு கேரளாவிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் தான் சொல்கிறாங்க. ஸோ பட் ஆனால் வந்துட்டு சிலியில் உள்ள அந்த யூனியன், காப்பர் மைனிங்கில் உள்ள யூனியன் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா உலகத்துலேயே அதிகமாக உள்ள இடத்துல ஸ்ட்ரைக் நடக்குதுன்றது ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் அப்படின்றது, காப்பரோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எலக்ட்ரானிக் குட்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்தியா நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா இந்தியா ஹையஸ்ட்டு மில்க் ப்ரொடியூசர்ஸ் குளோபலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25% வந்துட்டு இந்தியாவோட குளோபல் லெவலில் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். டோட்டலாக பார்த்தோம்னா 230.58 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு 2022-23 நம்மளோட கணக்கு இவ்வளவு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மில்க்கு. இந்தோனேஷியாவுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீம்ஸ் ஃபுட்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஃபுட்டு ப்ளஸ் வந்துட்டு மில்க்கு வந்து ஃப்ரீயாக அவங்க டொனேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் $29 பில்லியன் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு பார்த்தோம்னா மில்க் அப்படின்றது வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு ஃபுட்டு ஷார்ட்டேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்தோனேஷியாவில் ஸோ அது மட்டும் இல்லாமல் மில்க் அப்படின்றது அவங்கள்ட்ட ரொம்ப கம்மியான ஒரு விஷயமாக தான் இருக்குது மில்க் அப்படின்றது. ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம் மில்க்கு. பட் ஆனால் நம்மள்ட்ட வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அடுத்தது ஃப்ரீடம் ஃப்ரம் டிபெண்டன்ஸ் ஏ நியூ ஈரா இன் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்கிறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 9 பில்லியன் ரெவென்யூ வந்துட்டு ஆனுவலி மெடிக்கல் டூரிசத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்குறோம். 9 மில்லியன் ரெவென்யூ வந்துட்டு ஆனுவலி வந்துட்டு மெடிக்கல் டூரிசத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. 3.5% அப்படின்றது ஜிடிபியில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி டேட்டில். ஸோ டிஃப்ரெண்ட் மற்ற கண்ட்ரிலெலாம் பார்த்துட்டோம்னாக்கா 6-7%, 5 to 6% வந்து அனதர் கண்ட்ரீஸில், அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவில் 3.5% தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுக்கறதில்ல. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வெல்ல டெவலப் இல்லை. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அது வந்து அவேர்னஸும் இல்லை, அது உள்ள இம்பார்ட்டண்ட்டு வந்துட்டு மக்களுக்கும் தெரியறதில்ல. ஸோ ஏன் அப்படின்னா கிளைம்பிங் ரேட் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிக்கல் டூரிசம் மட்டும்தான் நம்மள்ட்ட வந்துட்டு ஹையாக இருக்குது. ஓகே, ஆனால் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஓல்டு ஏஜ் கேர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு, ஹெல்த் கேர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கெரியாட்டிக் கேர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா 2050 20% மேலே வந்துட்டு எல்டர் பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போயே அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மெடிக்கலை பார்த்துட்டோம் அப்படின்னா ஹெல்த் கேரை வந்துட்டு 3 ஏவாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதை கொடுக்கணும். அஃபோர்டபுள், அவைலபிள், ஆக்சசபிள் அப்படின்றத 3 ஏவில் வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியா அண்ட் இஸ்ரேல்ஸ் லான்ச் நியூ வாட்டர் டெக்னாலஜி சென்டர்ஸ் அட் ஐஐடி மெட்ராஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். என்னத்தை ஸ்ட்ரெங்தன்னா சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறாங்க. அடுத்தது இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. வாட்டர் ரிசர்வாயர் மேனேஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இஸ்ரேலு, ஐஐடி மெட்ராஸு, அம்ருத் மிஷன்ஸ் அப்படின்றது இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அம்ருத் மிஷன் அப்படின்றது என்னென்னா அட்டல் மிஷன்ஸ் ஃபார் ரினோவேஷன்ஸ் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அம்ருத் மிஷன்ஸ். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு கீழே வரும். அடுத்தது இது வந்துட்டு இதோட நோக்கம் என்னென்னா 24.7 இப்போ டைமு வந்துட்டு வாட்டர் சப்ளை அப்படின்றது அர்பன் ஏரியாவுக்கு கிடைக்கணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ ஐஐடி மெட்ராஸ் அப்படின்றது 1959 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சென்னையில் தான் இது வந்து இருக்குது. அடுத்தது வேர்ல்டு ஓல்டஸ்ட் கேலண்டர் டிஸ்கவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இது பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா கொபிகி டேப்பி அப்படின்றது டர்க்கியில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சன் அண்ட் மூன் காலண்டர்னு கூட இதை சொல்கிறாங்க. இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வந்து 13,000 வருஷம் வந்துட்டு ரொம்ப பழமையானது
இந்த காலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு போத் லூனார் அண்டு சோலார் சைக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எஸ்பெஷலாக இதில் 12 லூனார் மந்த்தும் ப்ளஸ் 11 டேஸும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றாங்க. இது வந்துட்டு அரௌண்டு 10,850 பிசியை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெங்களூரு ரிசர்ச்சர்ஸ் டிஸ்கவர்டு 3 நியூ எடிபிள் பக் ஸ்பீசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்த ஸ்பீசிஸ் வந்துட்டு 3 எடிபிள் பக் ஸ்பீசிஸ் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாகவே வந்துட்டு இதை சாப்பிடுவாங்க. யாருன்னாக்கா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இதை வந்துட்டு இந்த பக்ஸை வந்து சாப்பிட்றதா சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோர்டியஸ் அடி அப்படின்னும், அதுக்கப்புறம் கோர்டியஸ் எஸ்கலேட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்டியஸ் இன்ஸ்பெரேட்டர் அப்படின்னு கூட இதுக்கு பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸு அவ்வளோதான். தேங்க்யூ.